உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு செம்மணி மனித புதைகுழிக்கு விஜயம். இலங்கையில் அதிகாலையில் ஏற்பட்ட துயர விபத்து சம்பவம். பெண்கள் உட்பட 42 பேர் படுகாயம். மட்டக்களப்பில் மினி சூறாவளி, தூக்கி வீசப்பட்ட கூரைகள். இலங்கை எதிரிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டு, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மட்டக்களப்பின் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆயுதங்கள் மீட்பு. கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்ட இளைஞன் விசாரணையில் வெளியான பகிர்ந்த காரணம். யாழ் உள்ளிட்ட சில பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. யாழ் செம்மணி மயானம் அருகாமையில் விபத்தில் சிக்கிய நபர் உயிரிழப்பு. சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எதிர்வரும் ஆகஸ்ட் 4 யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி பிரதேசத்தை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் மாவட்ட பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 3 ஆணையாளர்கள் மற்றும் 2 பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் குறித்த விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தரப்பினருடனும் அவர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்படும் 2ஆம் கட்ட அகழ்வின் 27வது நாளான நேற்றும் மேலும் 4 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகளுடனும் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திகளுக்குமான நிலையத்தின் பிரதிநிதிகளுடனும் சந்திப்புகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் இதுவரை 122 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 112 மனித எண்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேகாலை அவிசாவளை வீதியில் இன்று அதிகாலை சம்பவித்த விபத்தில் 42 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சீதாவாக்கி கைத்தொழில்பேட்டையில் பணிபுரிபவர்கள் ஏற்றிச் சென்ற பேருந்து தெஹியோவிட்ட தெம்பிலியான பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தெரணிய காலையில் இருந்து அவிசாவளை கைத்தொழில்பேட்டைக்கு பயணித்த பேருந்து ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் மினி சூறாவளி காரணமாக ஆலயம் ஒன்றில் கூரை சேதமடைந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. மினி சூறாவளி ஏற்பட்டுள்ளதால் ஆலய கூரைகள் தூக்கி வீசப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வவுணதீவு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பனியரப்பான் நவசக்தி விநாயகர் பத்ரகாளியம்மன் ஆலயத்திலே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இதன் போது காற்று பலத்த காரணமாக வீசியுள்ளதாகவும் ஆலயத்தின் கூரைகள் பறந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதனால் அப்பகுதி பிரதேச மக்கள் பெரும் பதற்றத்தில் காணப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. அத்துடன் நேற்றைய தினம் நுவரெலியா, கொழும்பு, பதுளை வீதிகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியதால் நீரில் மூழ்கியதாகவும் வாகனங்கள் தடைப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் பிறந்த நாடற்றவர் என்ற நிலையில் உள்ள இலங்கை தமிழ் எதிரிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை மேல் நீதிமன்றத்தின் மதுரை கிளை மத்திய அரசாங்கத்துக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தனது விண்ணப்பத்தை பரிசீலித்து இந்திய கடவுச்சீட்டை வழங்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி 2024 இலங்கையின் எதிரியொருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு இந்திய குடிமக்கள் அல்லாதவர்களுக்கு கடவுச்சீட்டுகள் அல்லது பயண ஆவணத்தை வழங்க மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிப்பதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது.
இதேவேளை தமிழகத்தின் நாமாக்கல் மறுவாழ்வு முகாமில் உள்ள 60க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் தங்களது நாட்டிலிருந்து 10 நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் அல்லது விசாக்களை புதுப்பிக்க வேண்டும் என்று இந்திய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த வாரம் பரமத்தி வேலூரில் உள்ள காவல்துறை அவர்களுக்கு இது தொடர்பில் எழுத்துப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு நகர் பிரதேசத்தின் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் T-56 ரக துப்பாக்கி ஒன்று மற்றும் ரவைகள் மேகசின் என்பவற்றை விசேட அதிரடிப்படையினர் மீட்டு ஒப்படைத்துள்ளதாக மட்டு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார தெரிவித்துள்ளார். குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. லயன்ஸ் கிளப் வீதியில் உள்ள காணியொன்றில் புதிதாக வீடு கட்டுமான பணி இடம்பெற்று வருகின்ற நிலையில் சம்பவ தினமான நேற்று இரவு 10 மணியளவில் அங்கு மலசல கூடத்திற்கு குழி அமைப்பதற்கான நிலத்தை தோண்டும் போது புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பொலித்தீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் துப்பாக்கி இருப்பதை கண்டு விசேட அதிரடிப்படையினருக்கு அறிவித்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற விசேட அதிரடிப்படையினர் T-56 ரக துப்பாக்கி ஒன்றும் 50 துப்பாக்கி ரவைகள் 2 மேகசீன்களை மீட்டுள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்ட ஆயுதங்களை ஒப்படைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கல்கிஸ்ஸ போலீஸ் பிரிவின் அரளிய வீட்டு வசதி பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் 2 படுகாயமடைந்துள்ளதுடன் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில் சம்பந்தப்பட்ட 2 நபர்களும் பலத்த காயங்களுடன் லுனாவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களில் ஒருவர் லுனாவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாகவும் காயமடைந்த மற்ற நபர் மேலதிக சிகிச்சைக்காக களுப்போவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கல்கிஸ்ஸை போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அங்குலான பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி இந்த கொலை நடந்திருப்பது தற்போதைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலையை செய்த சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் சந்தேக நபர்களை கைது செய்ய கல்கிஸ்ஸை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு வடமத்திய ஊவா கிழக்கு மத்திய மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் குருடாகல் மற்றும் ஹமாதோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணியளவில் இருந்து அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அத்திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. யாழ் செம்மணி மயானத்துக்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார். மீசாலை கிழக்கு மீசாலை பகுதியைச் சேர்ந்த கோபால கிருஷ்ணசாமி லிங்கேஸ்வரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து தெரிய வருகையில் இவர் கடந்த 28ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வந்து கொண்டிருந்தார். இதன்போது செம்மணி மயானத்துக்கு அருகாமையில் வீதியால் சென்ற துவிச்சக்கர வண்டியை முந்துவதற்கு முயற்சித்த வேளை துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இந்நிலையில் படுகாயமடைந்த 2 பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். துவிச்சக்கர வண்டியில் சென்றவர் சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியுள்ளார். இருப்பினும் குறித்த நபர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்தார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. டிக்டாக் குழுக்களில் ஈடுபடுவதால் சிறுவர்கள் கடுமையான குற்றங்களில் சிக்குவதாக மிரிகான போலீஸ் தலைமையகத்தின் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தின் பொறுப்பதிகாரி மகளிர் தலைமை போலீஸ் ஆய்வாளர் வருணி கேஷலா போகவத்த தெரிவித்துள்ளார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது அவர்களை கண்காணிப்பது மிகவும் முக்கியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். டிக்டாக் தொடர்பான கடுமையான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக கடந்த 1.5 மாதங்களில் 20 முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சிறுவர்கள் இணையத்தில் டிக்டாக் குழுக்களில் சேரும் போக்கை நாங்கள் காண்கின்றோம். இதன் மூலம் சிறுவர்கள் தங்களுக்கு அறியாமலேயே கடுமையான குற்றங்களில் சிக்குகின்றனர்.
டிக்டாக் குழுக்களில் சேரும்போது சிறுவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவது மிகவும் முக்கியம். அந்த டிக்டாக் குழுக்களில் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் பகிர வேண்டாம். இந்த குழுக்கள் சில சிறுவர்களின் ஆதரக புகைப்படங்களை பெறுகின்றனர். அதனை கொண்டு பெற்றோர்களை மிரட்டி பணம் பறிக்கும் குற்ற செயல்களும் அதிகரித்துள்ளது. இந்த டிக்டாக் குழுக்கள் மூலம் அதிகமான குற்றவாளிகளில் சிறுவர்களின் வீடுகளுக்குள் நுழைவதை காணலாம். இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாகும். சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி, மடிக்கணினிகள் மற்றும் டேப்களை வழங்கும் போது அவர்கள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை கண்காணிக்கவும். மேலும் சிறுவர்களை அவர்களின் அறைகளில் தனியாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். சிறுவர்கள் தனியாக இருக்கும்போது அவர்கள் கையடக்க தொலைபேசிகள் மூலம் டிக்டாக் குழுக்களை சேர்ந்து கடுமையான குற்றங்களில் பாதிக்கப்படலாம். உங்கள் பிள்ளைகள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்கவும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.